அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய ஆளுமை பூமியினுடைய நண்பர்களே, இன்றைக்கு நாம் நீயாகவே இரு என்ற நிகழ்விலே திருக்குறள் பற்றி நாம் சில விஷயங்களை முறையாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். குறளிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட அதிகாரம் ஒப்புரவறிதல். இந்த ஒப்புரவறிதல் என்றால் நேரடி கருத்து உதவி, ஜீவகாருண்ய உதவி. அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற ஒரு உதவிதான் இதனுடைய பொருளாகும். அந்த உதவியை எப்படியெல்லாம் இயக்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிலர் பொருளினால் மட்டும் உதவி செய்வதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல. நம்முடைய ஆற்றலை இன்னொருவருக்கு உதவியாக கொடுக்கும்போது, நம்மளுடைய அறிவை இன்னொருவருக்கு உதவியாக கொடுக்கும்போது, நம்மளுடைய இரத்தத்தை கூட ஒருவருக்கு தானமாக கொடுக்கும்போது, நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் நாம் தானமாக கொடுக்கும்போது, ஆறுதலாக சிலருக்கு இருக்கும்போது, அன்னை தெரசா இன்றைக்கு ஆறுதலாக இன்றைக்கு வரை அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. அதை போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இருந்தாலும் சரி, சிலர் பணத்தை மட்டும் கொடுக்கலாம், சிலர் பொருளை கொடுக்கலாம், சில அறிவை கொடுக்கலாம், சிலர் ஆற்றலை கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் பரோபகாரம் என்பது நிச்சயமாக உதவியாகத்தான் முடியும். அந்த உதவி என்பது என்னவென்றால், இன்னொன்றுக்கு கன்சிடரேஷன் இல்லாத, there is no consideration, அதற்கு அந்த உதவிக்கு கைமாறு இல்லாத ஒன்றுதான் உதவி. நான் இதை செய்கின்றேன், இதை செய் என்று சொல்லுவது குறளில் வந்த ஒப்புரவறிதல் அல்ல. ஏனென்றால் அவ்வளவு ஒரு மாபெரும் விஷயம் இந்த பரோபகாரம். இதை ஒவ்வொருவரும் தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வள்ளுவம் சில வழிகளை நமக்கு வகுக்கிறது. வள்ளுவத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், அது ஏதோ அறிவுரையாகவோ அல்லது வெறும் நன்னறியாக மட்டும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான உண்மை உரையை மெய்யுணர்விலிருந்து வள்ளுவம் நமக்கு சொல்லுகிறது. முதலிலே இந்த ஒப்புரவறிதலிலே முதல் குறள் பாவாக வருவது, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு என்று முதல் குறள் இருக்கிறது. அதாவது மழை பெய்கின்ற மேகம் உலகத்தாரிடம் என்ன பிரதிவிகாரத்தை எதிர்பார்த்து பெய்கிறது என்ற ஒரு கேள்வியை நமக்கு வைக்கிறது. இந்த மாறி மாட்டு என்பதிலே இயற்கை மாட்டு என்று போட்டுக்கொள்ளலாம், பஞ்சபூதங்களின் மாட்டு என்று போட்டுக்கொள்ளலாம். இப்போ காற்று இருக்கிறது. காற்று எதை பார்த்து நமக்கு கொடுத்தது? அல்லது வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் எதை பார்த்து கொடுத்தது? அதே மாதிரி சந்திரன் எப்படி நமக்கு கொடுத்தது? நமக்கு கிடைக்கின்ற நெருப்பு, வானம், பூமி, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை கோள்களையும் சிந்தித்து பாருங்கள். அதை போன்றுதான் உணவு முறைகள், அதை போன்றுதான் உயிரினங்கள். இத்தனை உயிரினங்களும் பஞ்சபூதங்களும் இயற்கை கோள்களும் இந்த குறளிலே அடங்குகிறது. அதாவது மாறி மாட்டு என்று அவர் சொல்லியிருப்பதை இயற்கை மாட்டு, பஞ்சபூதங்கள் மாட்டு, மற்ற உயிரினங்கள் மாற்று, செடி கொடிகள் மாட்டு என்று நாம் போட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் அதே மேகம் எப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பின்றி மக்களுக்கு செய்ததோ அதே மாதிரி தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றன. இதுவரை குறளிலே ஒரு மாபெரும் ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், எதையும் எதிர்பார்க்காமல் இயக்கக்கூடிய ஒன்றுதான்
உதவி, ஒப்புரவறிதல் என்று கூறுகிறது. இந்த எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலை மனிதனுக்கு இருக்குமா? எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகியலில் எதை எடுத்தாலும் பணம், எதை எடுத்தாலும் பொருள் என்று இருக்க நிலையிலே இப்படி செய்துவிட முடியுமா என்றால், மனிதன் எப்படியெல்லாம் செய்துவிட முடியும் என்பதற்குத்தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குறளுடைய ரகசியம். இரத்த தானம் கொடுக்கிறார்கள். இரத்த தானம் ஒருவரெல்லாம் மதுரையிலே ஒரு மிகப்பெரிய கொடையை கொடுத்திருக்கிறார், கேள்விப்பட்டோம். அப்படி தொடர்ந்து அந்த மருத்துவர், ரவீந்திரன் என்ற மருத்துவர் தொடர்ந்து இரத்த கொடை கொடுத்திருக்கிறார். இப்போ நினைத்து பாருங்கள், அவருடைய இரத்தமானது ஏதாவது எதிர்பார்த்து அவர் கொடுத்திருந்தாரானால் நிச்சயமாக அது கொடையாக மாறாது, உதவியாக மாறாது. இந்த நிலையை வலியுறுத்துகிறது குறள். ஒரு மனிதன் அப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் குறள் வலியுறுத்துகிறது. அதை விட்டுவிட்டு நான் உதவி செய்தேன் என்று ஒருவரிடம் நாம் சொல்லுவதோ அல்லது உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பது கூட உதவியாகாது. அதுதான் இதனுடைய ரகசியம். இந்த குறளுடைய ரகசியம், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றினீர்களே, நீங்கள் ஏதாவது செய்து தோன்றினீர்களா? ஆக உங்களுடைய தோற்றம், உங்களுடைய இயக்கம், அதை போன்று நீங்கள் நீரை அருந்துகிறீர்கள், உணவை சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் ஏதாவது செய்தா அல்லது ஆணையிட்டா உடலிலே ஜீரண மண்டலத்தில் நடக்கிறது. இயற்கையினுடைய ரகசியத்தை பாருங்கள். மனிதன் ஒருவன் தான் உதவி தான் செய்வதாக நினைக்கின்றான். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறது, வள்ளுவம் சொல்லுகிறது. இந்த பரோபகாரம் என்பது எப்படி மேகமானது எதுவுமே இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மழையை பொழிகின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் உதவி என்று வள்ளுவம் கூறுகின்றது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கும். எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? உதவியோடு இருக்கிறீர்களா அல்லது உதவி செய்வது மாதிரி இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது உதவி செய்தேன் என்ற நினைப்பில் இருக்கிறீர்களா? ஏனென்றால் உதவி என்பது எதுவுமற்று செய்வது. மழை மேகம் போன்று, மழை மேகம் போன்று எதுவுமற்று செய்வது. அதற்குத்தான் இயற்கையை சொன்னோம். காற்று, நமக்கு நாம் சுவாசிக்கின்றோமே காற்று, அந்த காற்று எதையாவது நினைத்து நமக்கு உள்ளே போகிறதா? நினைத்து பாருங்கள். காற்று மட்டும் இல்லை என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். காற்று மட்டும் இல்லை என்றால், நீர் மட்டும் இல்லை என்றால், நெருப்பு மட்டும்